பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கருண சிந்தம் ஞானதம் சாஸ்திரப்படம் ஸ்ரீ சந்திரசேகரபுரம் படமாமதானம் கலிய தெய்வம் காட்சிமானி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம், அதுக்கு ஒரு தலைப்பு. இன்றைக்கி அனுபவத்தோட தலைப்பு பெரியவா சிரித்தது செட்டியார் வீட்டுக்குள்ளே போகாதது ஏன், பெரியவா சிரித்தது செட்டியார் வீட்டுக்குள்ளே போகாதது ஏன். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணுங்கள், தடவை பாருங்கள். நீங்கள் கேள்விப்படாத நிறைய அனுபவங்கள் வரலாம், இதுவும் அதில் ஒன்றா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது. நீங்கள் அதை சொல்லுங்கள். பெரியவா சிரித்தது ஏன் அது ஒன்று, செட்டியார் வீட்டுக்குள்ளே போகாதது ஏன், அது மாதிரி 2 இன்சிடென்ட்டு அதுக்குள்ளே வருது. ஏன்னா உடனே நடந்திருக்கு. பெரியவா பரமேஸ்வரன் எப்படி ஒன்றா பண்ணுவார். இது எஸ் சிதம்பரேச ஐயர் அப்படிங்கிறவருடைய கட்டுரை. அது 22 அக்டோபர் 2015 அன்றைக்கி எழுதியிருக்கார். அது எப்பயோ நடந்தது, 1970 நடந்ததை எழுதியிருக்கார். இவருடைய பெரியவா கைங்கரியம் 1970 தான் ஆரம்பிச்சுது அப்படிங்கிறார். பெரியவா கூட வள்ளியூர், திருச்செந்தூர், திருநெல்வேலி, கள்ளக்குறிச்சி, கோவில்பட்டி, சாத்தூர் இதெல்லாம் கூடவே பெரியவா சொன்னால் கூடவே வா அப்படின்னார். ஏதோ இருக்குது விஷயம், அதனால் கூப்பிட்ருக்காரு. நம்மளுக்கு இல்லைன்னா அனுபவம் கிடைக்கணுமே, கூடவே போயிருக்கார். சாத்தூர் தான் இவரோட பிறந்த இடமா. ஆனால் உத்தரவு கொடுக்கல பெரியவா, கூடவே வான்ட்டார். அதனால் எல்லாம் போய் எங்கே போனாரோ அடுத்தது பெரியவா சாத்தூர்கிட்ட வரும்போது விட்டுருவாருன்னு பார்த்தா விடலை. பெரியவா இந்த சம்பவங்கள்லாம் நம்ம கேட்கணுமே, அதனால் பெரியவா விடலை. மதுரை வரைக்கும் என் கூட வா அப்படின்ட்டார். அதனால் கூடவே போயிட்டார். மீனாட்சி கோவில் போனார், மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் போனார், முடிஞ்சுது. டிவிஎஸ் குரூப்பில் புதுசாக ஒரு ஆதிமூலம் பிள்ளை அக்ரஹாரம் வழியாக போய் அவள் ஏதோ ஒரு கட்டியிருக்கா ஒரு மண்டபம், அந்த மண்டபத்துக்கு போயிட்டே இருந்தார் பெரியவா. அங்கே போய் தங்கலான்னு, அது புதுசாக கட்டினது போல் இருக்குது. மகாபெரியவா ஏற்கனவே சந்திரமௌலீஸ்வர பூஜையை எங்கேயோ ஒரு இடத்துல முடிச்சுட்டு தான் இப்போ நடந்து போயின்னு இருக்கார். சிவநரேச ஐயர் கூட போயின்னு இருக்கார். மடத்தோட ஸ்ரீ நாகராஜ சாஸ்திரி அப்படிங்கிறவர் பெரியவா இப்போ நடந்துகிட்டே இருக்கார். எங்கே போகிறாருன்னு தெரில. நாகராஜ சாஸ்திரி ஓடி வந்தார். பெரியவா கிட்ட சொன்னார், நமஸ்காரம் ஒன்று பண்ணிட்டு சொன்னார், ஆதிசங்கரர் சஹஸ்ர பாதுகா பூஜை பண்ணிட்டு இருந்தோம், அவர் தான் பண்ணி வச்சுருப்பார். யாருக்காவது செக் பண்ணதில் 2 வெள்ளிக்காசை காணல பெரியவா அப்படின்னு கொஞ்சம் ரொம்ப வருத்தமாக சொன்னார். பெரியவா கிட்ட அதை சொல்லிடணும், ரிப்போர்ட் பண்ணிடணுன்னு. 2 காசை காணும், 1008 வெள்ளிக்காசில் 2 காசை காணும்னு அவருக்கு ரொம்ப கதி கலங்கிறது பெரியவா கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாரு. எண்ணி பார்த்துருக்காரு இல்லைன்னு. பெரியவா அதுக்கு பதில் சொல்லும்போது ஏதாவது ஒன்று சொல்லணுமே. ஆனால் என்ன பண்ணாராம், பெரியவா ஹோஹோன்னு சிரிச்சாராம். பெருசாக சிரிச்சிருக்கார் உறக்க. இது என்ன நடந்திருக்கு அப்படின்னா திரும்பி போய் எண்ணி பார்த்துருக்கார். பார்த்தாருன்னா சரியாக இருந்திருக்கு. அப்போ பெரியவா அப்படியே பரமேஸ்வருக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்காதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் பெரியவா சிரிச்சிருக்கார், ஒரு பதிலும் சொல்லலை. அப்புறம் பெரியவா கிட்ட ஒரு பிராமின் பண்டிட் வந்தாராம். கழுத்தில் ருத்ராட்ச மாலைகள்லாம் நிறைய போட்டுட்டு இருந்தாராம். பெரியவா கிட்ட கேட்டுட்டாராம், எனக்கு தெரிஞ்ச ஒரு செட்டியார் வீட்டுக்கு விஜயம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாராம். பெரியவாக்கு தான் தெரியுமே என்ன நடக்க போகிறதுன்னு. சரி நீ முன்னால் போ, நான் பின்னாடியே வரேன் அப்படின்னாராம். அவர் போனாராம். அது ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்குது. மதுரையில் நிறைய இது அந்த மாதிரி தான் இருக்கும். சின்னதாக இது இருக்குது, நேரோபாத் மாதிரி இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். 2 பில்டிங்க்கு நடுவில். அந்த பில்டிங்கில் நிறைய வீடுகள் இருக்க போல இருக்குது.
அந்த அதில் ஒரு செட்டியார், அவருக்கு என்ன உடம்பு சரியில்லையோன்னு தெரியாது, அவரை பார்க்கணுன்னு கூப்பிட்ருக்காரு. பெரியவா விவரம் சொல்லாமே கூட பெரியவா சரின்ட்டார். அப்படின்னாலே பெரியவாளுக்கு எல்லாமே தெரியும், அவருக்கு ஒன்றும் சொல்ல வேண்டாம். சில சமயம் எல்லாத்தையும் கேட்குற மாதிரி கேட்பார், சில சமயம் ஒன்றுமே கேட்க மாட்டார். பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன், அவரை நம்ம ஒன்றுமே ஜட்ஜி பண்ண முடியாது, என்ன பண்ணுவார்னு தெரியாது. அவருக்கு விவரத்தை இவ்வளோதான் சொல்லியிருக்கார். கூப்பிட்டா உடனே எப்படி போவார் செட்டியார் வீட்டுக்குன்னா, இப்போ வந்திருக்காரு பெரியவா, வந்தார், நீ போ பின்னாடியே வரேன்னு போனால் அங்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்குது, சின்ன சின்ன வீடுகளாக பெரிய ஒரு பில்டிங் இருக்குது. அது என்ட்ரன்ஸ் நுழையிற இடம் ஒன்று இருக்குது, 4 படி இருக்கான். 4 படியில் பெரியவா வந்து தண்டத்தை கையில் பிடிச்சிட்டு 1 2 3 4வது படி முடித்து வலது காலை தூக்கி அந்த பக்கம் அது உள்ளே போகிறதுக்காக அந்த பில்டிங் உள்ளே போகிறதுக்கு வைக்கிறார். அங்கே எந்த வீடோ தெரியாது, அவர் அங்கே உள்ளே போயிட்டார். அது யார் கூட்டின்னு வந்தார், அந்த பண்டிட் வழி காமிச்சார். அவர் உள்ளே எங்கேயோ இருக்கார், போயிட்டே இருக்கார், பெரியவா வரப்போகிறாருன்னு. அந்த இடத்துல இருந்தால் பெரியவா வந்து ஒரு நிமிஷம் கண்ணை மூடிண்டார், யோசிச்சார், பின்னாடி இறங்கிட்டார். போகலை பெரியவா, உள்ளே போகலை, ஏன்னு தெரியல, இறங்கிட்டார். அப்போ பார்த்தா திடீர்னு ஓன்னு அழுதுண்டு யாரோ ஒரு ஓடி வராலாம். யாரோ அது ஒரு அந்த செட்டியாரோட மாட்டு பொண்ணாக இருக்கலாம், இது என்னோடய அனுமானம் தான். கொஞ்சம் அந்த வயசை பார்த்தா அப்படி தான் தெரியாது. ஏன்னா இறந்து போனவருக்கு ரொம்ப வயசு இருக்கணுமே, செட்டியாருக்கு அவருக்கு ரொம்ப வயசு இருக்கும். அது ஒரு மாட்டு பொண்ணாக இருக்கணும், ஏதாவது ஒன்று அப்படி தான் இருக்கணும். இல்லை பொண்ணா தெரியல, ஓடி வராலாம். ஓடி வந்து அழுதுட்டு பெரியவா கிட்டே ஏதோ பேசுகிறாலாம். இது பெரியவாளும் அந்த பொண்ணு அழுகிற பொண்ணு தான் அங்கே இருக்கா. அந்த பண்டிட் வந்து கொஞ்சம் தள்ளி அங்கே இருக்கார், அந்த பக்கம் அவளோட பின்பக்கத்தில். இந்த பக்கத்தில் யாருமே இல்லை, யார் காதுலையுமே விழலை. பெரியவா அவகிட்ட ஏதோ பேசுகிறா, பெரியவா கன்சோல் பண்ணுறானாம், பரவாயில்ல இப்படி கை காமிக்கிறானாம். கன்சோல் பண்ண ஒன்றும் இது பண்ணாது, சமாதானம் சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு தெரியுது. அப்புறம் வந்து கிளம்பி அவள் போயிட்டா. இதில் விஷயத்தை எதுவுமே அவர் சொல்லலை, எல்லாமே என்னோடய அனுமானம் தான். ஏன் அவர் வந்து அந்த பொண்ணு ஓடி வந்தால் யாரோ அழறா, பெரியவா கிட்ட ஓன் கதறி அழறா அப்படின்னா, பெரியவா வந்து அதை கையை இது பண்ணி கன்சோல் பண்ணுறார் அப்படின்னா நல்லா தெரியுது தான். செட்டியார் வந்து பெரியவா பாதத்தை அங்கே வைக்கும்போது அவருடைய உயிர் கொஞ்சம் முன்னாடி போயிருக்கு. அது சொல்ல அவள் வரா அப்படின்னு தெரியும் பெரியவாளுக்கு. அங்கே இருக்கார், வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணுறார். அப்போ அவன் ஓடி வராளே, அவளுக்கு கொஞ்சம் ஒரு ஆறுதலை சொல்கிறதுலையும் பெரியவா வந்து ஏமாத்திரக்கூடாதுன்னு அங்கே நின்றுருக்கார், அவ்வளோதான். அதனால் இதுதான் நடந்திருக்கு அப்படின்னா பெரியவா வந்து அதுக்கப்புறம் வந்து மற்ற பேரெல்லாம் யார் இங்கே இருக்காள பில்டிங்கில் அவெல்லாம் கூட்டின்னு வா தரிசனம் பண்ணி வெயின்னு மொத்தம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு பெரியவா போயிட்டாலாம். பெரியவா இப்பேற்பட்ட பரமேஸ்வரன். ஜெய ஜெயசங்கர் ஹரசங்கர் மகாபிரிய பாதவேஸ்வரன் மகாபிரிய பாதவேஸ்வரன்.